இது ஒரு உண்மை சம்பவம். பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கில் ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், தலைச்சிறந்த ஒரு இருதய மருத்துவர், ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் பேஷண்ட் பேர் வந்து ஜோ. அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது அந்த டாக்டர் சொல்கிறாரு, சார் நாங்கள் என்னோட எல்லா எஃபோர்ட்டையும் நாங்கள் கொடுக்குறோம் சார். நீங்கள் இருந்தாலும் மனதளவில் ஒரு நம்பிக்கையோட, ஒரு தெளிவோடு இருந்தீங்கன்னா 100% இது க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா டெவலப்மெண்ட் அங்கே இல்லை. நான் வந்து 10 நாள் ஆச்சு. அவரோட ஹார்ட்டில் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட ஜோ கிட்ட சொல்கிறார். உடனே அந்த ஜோ என்ன சொல்கிறாரு, சார் இதுதான் நியூயார்க்கிலே மிகப்பெரிய மருத்துவமனை, ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், நல்ல டாக்டர்ஸ்லாம் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் அட்மிட் ஆகிருக்கேன். ஏன் சார் இங்கே வந்து சேர்றவங்க, வந்து அட்மிட் ஆகிறவங்கலாம் பொழைச்சிக்கிறாங்களா சார்? அப்படிலாம் கிடையாதுங்க டாக்டர், என்ன என் தலையெழுத்தோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் டாக்டர் யோசனை பண்ணுறாரு, சரி இவர் வந்து எப்போவுமே மனசில் 2 கேட்டகரி இருப்பாங்க, ஓகேங்களா? சொன்னால் கேட்டு புரிஞ்சு செயல்படுவாங்க, இன்னொருத்தர் பட்டு தான் தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஒரு 2வது கேரக்டர்னு சொல்லிவிட்டு, சரி ஜோ, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எப்போவுமே மனசுக்கும், நம்ம மனசுன்னா நம்ம மைண்டு, நம்மளோட தாட்ஸுக்கும் நம்ம உடலுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு டக்குன்னு வெளியில் போகிறதுக்கு கிளம்புறாரு. திடீர்னு பார்த்துட்டு ஜோ அப்படின்னு ஓடி வந்து அவர் கழுத்து பகுதியை தொடச்சி விட்றாரு. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இது மிகப்பெரிய கொடிய விஷமுள்ள ஒரு பூச்சி, எப்படி இங்கே வந்ததுன்னே தெரில, நல்ல வேலை நான் பார்த்த உடனே தட்டி விட்டேன், ஒன்றும் ஆகாது, அது மட்டும் கடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய புண்ணாக இருக்கும், நல்ல வேலை நான் பார்த்த உடனே தட்டி விட்டேன், நீங்கள் டேக் கேர், நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். ரொம்ப ஒரு கொடிய பூச்சின்னு சொல்கிறாரே, நம்மளை வந்து கடிச்சிருக்குமோ, இல்லை டாக்டர் சரியான நேரத்தில் தான் பார்த்துருப்பாருன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த கழுத்தில் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா சிவப்பாகி, புண்ணாகி, ரத்தம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. அடுத்த நாள் அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வராரு. என்ன ஜோ எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறார். பார்த்த உடனே, இல்லை சார் இங்கே பாருங்கள் அந்த பூச்சி கடிச்சிருச்சாட்டிருக்கு, இப்போ பாருங்கள் சார் நல்லா புண்ணாயிடுச்சு, நான் என்ன தான் சார் செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த டாக்டர் சொல்கிறாரு, பூச்சி கடிக்கவே இல்லைங்க, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் பொய் சொன்னேன், இப்போ புரியுதுங்களா? உங்கள் மனசில் ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, அதனால் இப்போ பெரிய காயத்தில் வந்து நிற்கிது, இப்போவாது புரியுதுங்களா? உங்கள் மனசுக்கும் உங்கள் உடலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்கிறத புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ தான் அந்த ஜோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். ஸோ கதை முடிஞ்சுது. இப்போ புரியுதுங்களா? இதுதாங்க உண்மை.